வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு லஞ்சுக்கு என்ன சமைத்தோம்ன்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ரைஸ் சமைத்திருக்கிறேன். அதோட முருக்கங்காய் பொடி முதல்லையே சேர்த்துக்கொள்கிறேன் பாருங்க. இப்போது கறிவேப்பிலை பொடி, இது பனானா ஃப்ளவர் பொடி அதோட நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னு சொல்லிக்கன்னா நீங்கள் நெய்யும் சேர்த்து சாப்பிடலாம். அயன் சத்து குறைவானவர்களுக்கும் தலைமுடி அதிகமாக வளர்ச்சி அடைவதற்கும் ஹெல்த் இன்னமும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்துட்டு இப்படியே சமைத்து சாப்பிட்டு பாருங்க. அதோடு கறியையும் சேர்த்து சாப்பிடலாம். இப்போது கணவாய் கறியும் புளிச்ச கீரை பருப்பு அதோட அவித்த முட்டை இவை எல்லாமே நிறையவே சத்துள்ள உணவுகள். உணவில் என்ன சத்து இருக்குன்னு பார்த்து சாப்பிடுங்கள். முழுமையான ஆரோக்கியமான உணவை சாப்பிடும்போது தான் முழுமையான ஆரோக்கியம் எங்களோட ஹெல்த்துக்கு கிடைக்கும். வேலைக்கு போகிறவர்களுக்கு கூடுதலாக கீரை வகைகள் க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்கு நேரம் கிடைக்காமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்படியான பொடி பவுடர்கள் நீங்கள் வேண்டி சமைத்து சாப்பிடுவது மிகவும் ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதோடு ஒரு சூப்பரான ஒரு கீரை புளிச்ச கீரை என்று சொல்லி சமைத்திருக்கிறேன் பாருங்கள். இந்த கீரைக்கு பால் உண்டு நம்மிடையில் பாறை கருவாடு சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி உப்பெல்லாம் சேர்த்து நன்றாக அவித்து கடைஞ்செடுத்தேன். அதற்கு பிறகு பெருஞ்சீரகம் கடுகு கருவேப்பிலை மிளை செத்தல் மிளகாய் வெங்காயம் உள்ளி என்று எல்லாவற்றையும் நல்லெண்ணெயில் தாளித்து சேர்த்துள்ளேன். கொஞ்சம் தேங்காய்ப்பூ சேர்த்து மசித்துள்ளேன். உங்களுக்கு விருப்பமண்ட இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிகவும் சுவையாக இருந்தார். பழப்புளியும் கொஞ்சம் சேர்த்துனா நான் மறந்துட்டேன். இந்த புளிச்ச கீரைக்கு தேசிக்காய் புளியிலும் விட பழப்புளி தான் வித்தியாசமாக இருப்பார். நான் எப்போவுமே வித்தியாசமான ரெசிபிகள் ட்ரை பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். உடனே கீரை முடிஞ்சது வீட்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.